ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பாத்து தான் ஓடிச்சு. ஸோ இதில் ரீசன்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் பார்க்கும்போது ட்ரேட் டெபிசிட் அடி வாங்கினது ஒரு முக்கிய ரீசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பி ப்ரெஷரில் இருக்குது. நெக்ஸ்ட் சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது பேசிஸ் பண்ணி மார்க்கெட் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 332 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 24,336 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 1064 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. 80,684 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 52,834 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 746 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 239 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 45,413 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 6,409 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க மார்க்கெட்டில். டிஏஎஸ் பார்க்கும்போது 2,706 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, டிஏஎஸ் வாங்குறாங்க. இந்த ட்ரெண்ட் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது யுனைடெட் ஸ்பிரிட் வந்து 2.5% அப்பு, பஜாஜ் ஹோல்டிங்ஸ் 2.5% அப்பு, லோதா கண்டினியூஸ் பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே இருக்குது. ஸ்ரீ சிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதே அடுத்தது மேசோகான் டாக்ஸி பில்டர்ஸ், சுஸ்லான் எனர்ஜி இன்னைக்கு 5% ஏற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 70 வரைக்கும் போச்சு. கடைசியில் 69.56 காஸ்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. மேசோகான் டாக்ஸி பில்டர்ஸ் இன்னைக்கு 5% ஏற்றிருந்தாங்க. ஓபராய் ரியல்டி 2.5%, மேக்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் 2.5% ஏற்றிருக்காங்க. 5 ஸ்டார், பிர்மால் ஃபார்மா, நெக்ஸ்ட் காட் டிஜிட்டு, ஏஸ் இது எல்லாமே ஓவரால் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நெகட்டிவ் ஃபேக்டர்னு பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் சைமன்ஸ், டிஎல்எஃப், ஐசிஐசிஐ லோம்பார்டு, நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. 2.5% பக்கம் நெகட்டிவ்ல இருந்துச்சு. மிட் கேப்பில் டெல் ஹியூரி, எஸ்கார்ட்ஸ், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பத்தாஞ்சலி இதெல்லாமே 2.5% நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸ்மால் கேப்பில் ஏஞ்சோலான், ரெடிங்டன், கிளென்மார்க், கிரெடிட் ஆக்சஸ் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. 779 இருக்குது. ஸோ 800 கீழே தான் இருக்குது இந்த ஸ்டாக் ரொம்ப நாளாகவே. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இதில் யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறது என்னோட கருத்து. டாடா மோட்டர்ஸில் செக்டாரைஸ் பார்க்கும்போது டெக்னாலஜி, மீடியா, ரியாலிட்டி, கன்சூமர், இன்ஃப்ரா, பிஎஸ்சி பேங்க், சர்வீஸ், ஃபார்மா, எனர்ஜி, ஃபினான்ஸ், பிஎஸ்சி, சிமெண்ட், பேங்கிங், ஆட்டோ, மெட்டல் இன்னைக்கு அடி பயங்கரமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் தான் 2% பக்கம் நெகட்டிவ்ல இருக்குது செக்டாரைஸ் பார்க்கும்போது. ஸோ ஓவரால் இன்னைக்கு எல்லா செக்டாருமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். டாடா மோட்டர்ஸ் ப்ரைஸ் அப்டேட்ஸ் பார்த்தோம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்துச்சு, அப்புறம் ஒரு பாசிட்டிவ் போச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டாடா மோட்டர்ஸ் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு லாங் டேர்முக்கு. ஆட்டோ செக்டரில் அதோட ரைவல்ஸ் எல்லாமே வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து சீப்பாக தான் இருக்குது வேல்யூஷன். இவங்களுக்கு உத்தரப்பிரதேஷ்லேருந்து, அதாவது உத்தரப்பிரதேசோட டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் 1297 பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்ளை பண்ண இருக்கிறாங்க. ஆக்சுவலி யூபிஐயோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ண இருக்கிறாங்க. இந்த ஆர்டர் கிடச்சோன்னா ஸ்டாக் ப்ரைஸ் பொத்துனி கொஞ்சம் அப்படி ஏற்றிருக்கேன், கடைசியில் அப்படி அடிச்சு கீழே இறக்கிட்டாங்க. ஸோ ஓவரால் இது டாடா மோட்டர்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸுக்கு பார்க்கும்போது 35 அனாலிஸ்ட்டில் 20 வந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, 10 ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ரிமைனிங் அதர்ஸ் 5 பேர் வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாடா மோட்டர்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அம்புஜா சிமெண்ட்ஸ் அதானி குரூப் ஓன் சிமெண்ட்ஸ் தான். இவங்க வந்து சங்கி இண்டஸ்ட்ரீஸையும் நெக்ஸ்ட் பென்னா சிமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. ஸோ இப்போ அதை வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க, அம்புஜா சிமெண்ட்ஸ் கூட மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்க்கும்போது சங்கி இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 12 ஷேர் கிடைக்கும். அம்புஜா சிமெண்ட்ஸில் 12 ஷேர் கிடைக்கும். அதாவது 100 ஷேர் வந்து நீங்கள் சங்கி இண்டஸ்ட்ரீஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்யூசியேஷனுக்கு அப்புறம் அவங்களோட அந்த எண்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் இயரில் 100 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் தான் அந்த சங்கி இண்டஸ்ட்ரீஸ் 5185 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஓரியன்ட் சிமெண்ட்ஸை அக்யூசியேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் இது வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா சோல்ஃபுல் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, இந்த வருஷத்தில் வந்து ஹை டபுள் டிஜிட் ரெவன்யூ வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாட்டாவோட சோல்ஃபுல் அந்த அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட இந்த வெல்னஸ் ஃபுட் செக்மெண்ட்டில் வரும், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஃபுட் செக்மெண்ட்டில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் ப்ராடக்ட் செக்மெண்ட்டில் அதை ஒதுக்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் ரெவன்யூ வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து லார்ஜஸ்ட் கன்சியூமர்னு பார்க்கும்போது கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் தான் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட டாடா சோல்ஃபுல் கொடுத்த அப்டேட். அதில் அந்த ரஸ்க்கு மட்டுமே 4500 கோடி ப்ளஸ் கேட்டகரி வச்சுருக்காங்க இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீன் லைன் மொபிலிட்டி இவங்க என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா, ஒரு 1000 எல்என்ஜி பவர் ட்ரக்ஸ் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து மார்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்க்கும்போது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் எமிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான். அதாவது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பேட்டரி கம்பெனினாலும் அவங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தேவை. ஒரு ப்ராடக்ட்டை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் எல்லாமே தேவை. ஸோ அதனால ஒரு 1000 எல்என்ஜி பவர் ட்ரக் வந்து வாங்குறாங்க கிரீன் லைன் மொபிலிட்டிலேருந்து.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால வாங்குறாங்க. ஸோ ஓவராலாக இது வந்து வெஹிகுலர் எமிஷனே இது ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 500 எல்என்ஜி ட்ரக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுலேயும் அடுத்தது ஒரு 1000 எல்என்ஜி ட்ரக்ஸை வந்து மார்ச் 2025 வந்து அவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓவராலாக எல்என்ஜி ட்ரக்ஸை வந்து வாங்குறாங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கிரீன் லைன் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்டேட் சொல்கிறாங்கன்னா நாங்கள் 15000 கோடி வந்து ஒரு லாங் டேர்ம் டெப்ட் வந்து மார்ச் 2025 வந்து எடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து ஃபாரின் கரன்சி லோன் அண்ட் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்களோட கேபிட்டல் ஸ்பெண்டிங் வந்து ஃபண்டு தேவைப்படுது, அதில் இதை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்சீஸ் லெவலில் வந்து இதை பாரோ பண்ணுவாங்க. இந்த 15000 கோடி டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 years அந்த செக்மெண்ட்டில் வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. ஸோ இந்த ஸ்டாக்லலாம் இப்போதே வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்தவங்க என்ன வச்சுக்கோங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ராஃபிட் பயங்கரமாக அடி வாங்குது. அதனால் இப்போதே வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் வந்து 71 acres லேண்ட் பார்சல் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க மும்பையில். ஸோ இதோட வேல்யூ பார்க்கும்போது 104 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 70.92 acres லேண்ட் பார்சல் மும்பையில் போய்சார் அப்படிங்கிற இடத்துல அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 104.3 crores வேல்யூ உள்ள ப்ராஜெக்ட் இது லேண்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சப்பர்ப் ஏரியாவில் வாங்கியிருக்காங்க. மும்பையில் மெட்ரோபாலிட்டன் ரீஜனில் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு பால்கார் டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிரா அங்கே தான் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் கொடுத்த அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா அவங்க கொடுத்த அப்டேட்டு. கிரெட்டாவோட EV வந்து ஜனவரி 17 நாங்கள் வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பாரத் மொபிலிட்டி ஷோ ஒன்று நடக்க இருக்குது டெல்லியில் 2025. ஸோ அந்த டைம் அதை வந்து அவங்க ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை வந்து ஜனவரி 17 நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவராட்டு ஹியூண்டாய் மோட்டார்ஸோட கிரெட்டா EV வந்து ஜனவரி 17 லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி அவங்களோட அந்த கிரெட்டா மாடல் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங் SUV கார்ஸாக இருந்துச்சு, செகண்ட் பெஸ்ட் செல்லிங் SUV காராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதில் EVயை கொண்டு வராங்க. வெல்சம் ஒன்றும் WTCA இவங்க வந்து கொலாபரேஷனில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு 800 கோடி அர்பன் வார் ஹவுசிங் ப்ராஜெக்ட் தானேயில் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக ரீட்டைல், ஆஃபீஸ், ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த செக்மெண்ட்டில் வந்து அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு மும்பையில் தானேயில் ஒரு 800 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்சம் ஒன்று. ராயல் என்ஃபீல்டு கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குருகிராமில் ஒரு பிராண்ட் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிராண்ட் ஸ்டோர்னு பார்க்கும்போது இது வந்து பைக் இல்லை, அந்த பைக் ரிலேட்டட் அப்பேரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரைடிங் கியரு, நெக்ஸ்ட் க்ளவுஸு, அடுத்தது பைக் ஓட்டும் போது தேவையான அந்த சட்டை, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குளோபல் லீடராக இருக்கிறாங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ இப்போ வந்து அப்பேரல் பிராண்ட் ஸ்டோரை வந்து குருகிராமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரீ ஓன் மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் நெட்வொர்க்கையும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு ராயல் என்ஃபீல்டு தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கொரில்லா 450, கிளாசிக் 650, பியர் 650, ஸ்கிராம் 450 இந்த மாதிரிப்பட்ட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து அவங்களோட 2025 ராயல் என்ஃபீல்டு வந்து ஸ்கிராம் 440, கிளாசிக் 650, இன்டர்செப்டர் 750 இது எல்லாமே வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வேதாந்தாவோட டிவிடெண்ட் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 24 ரெக்கார்ட் டேட். ஆக்சுவலி டிவிடெண்ட் கிரெடிட்டாக இருக்காது, பட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25 அவங்களோட டிவிடெண்ட் பே அவுட் மட்டுமே 16,800 கோடி. அதாவது ஒரு வருஷத்தில் 16,800 கோடி டிவிடெண்ட் கொடுத்தது இந்த கம்பெனி மட்டும் தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி நீங்கள் முன்னாடியே இருப்பீங்க, நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க இருப்பீங்க. ஸோ இதை விட அதிகமாட்டு இந்த கம்பெனிட்டு ஒரு வருஷத்தில் டிவிடெண்ட் கொடுத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியோட நேமை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடிசி ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அந்த டிமர்ஜருக்கான அந்த டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்க்கு வருது ஜனவரி 1 எஃபெக்டிவ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜர் ஆகி கிடைக்கிற பட்சத்தில் அதை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், யாருமே வித்துறாதீங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஜனவரி 1 அதாவது நியூ இயர் கிஃப்டாட்டு நமக்கு ஐடிசி ஹோட்டல் ஷேர் கிடைக்கும். ஆஃப்டர் த டிமர்ஜருக்கு அப்புறம் ஐடிசி ஷேர் வந்து இறங்கும். ஸோ இறங்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட வேல்யூஷன் சீப்பாக இருக்குது. இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜியோட கெப்பாசிட்டியை 15 GW எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு பிரகலாத் ஜோஷி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ 2030 வந்து 500 GW ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டியை வந்து அட்டைன் பண்ணும் அப்படின்னு இந்த மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கைனிஸ் டெக்னாலஜி இவங்க வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை வந்து இன்னும் எக்ஸ்பென்ஷன் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் கம்பெனியாக இருக்கிறாங்க.
செமிகண்டக்டர் பிஸ்னஸையும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கைனஸ் டெக்னாலஜி இப்போ அப்டேட் கொடுக்குறாங்க. சவுத் கொரியா பேஸ்ட் எல்ஜி எனர்ஜி சொல்யூஷனும் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு ரினோபிள் எனர்ஜி ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மூலம் மட்டும் $1.5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் மேக் பண்ணுறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி பேசிஸில் ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பும் சவுத் கொரியா பேஸ்ட் எல்ஜி எனர்ஜி சொல்யூஷன்ஸும் இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது கன்ஃபார்ம் ஆகலை. பட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டாடா டெக்னாலஜிஸ் வந்து 2 ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க டாடா இனோவா விஸ்டா 2024. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த 3 வீலர் 2 வீலர் அந்த செக்மெண்ட்டில் டிசைன் பண்ணது, ஜென் ஏ பவர் சேல்ஸ் வந்து நல்லா இது பண்ணது செக்மெண்ட்டில் வந்து இன்ஜினியரிங் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செக்மெண்ட்டில் வந்து வெஹிக்கிள் செக்டரில் நல்லா பண்ணதுக்கு வேண்டி வின் பண்ணியிருக்காங்க. இது டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.